வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, உள்ளம் உனக்காக கதையின் 3வது பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். குளித்து உணவை உண்டவன் ரெஸ்ட் எடுக்க மனமில்லாமல் கோவிலுக்கு சென்று அவளுக்காக வேண்டிக் கொண்டு நேராக மருத்துவமனைக்கு சென்றபோது பாலசங்கர் அவனை முறுவலோடு எதிர்கொண்டான். உன் ஏஞ்சல் பெயர் எனக்கு தெரிந்து போயிற்றே. எனக்கும் தாண்டா தெரியும் என்று எண்ணியவனுக்கு உள்ளூர கவலை மண்டியது. அவள் ரிலேட்டிவ்ஸ் வந்தாயிற்று போல. இனிமே அருகே இருந்து பார்க்க கூட முடியாது. ச்ச, எல்லாம் பாலாவால் வந்த வினை. வீட்டுக்கு போகாமல் இருந்தால் அவள் அருகில் இன்னும் கொஞ்ச நேரம் இருந்திருக்கலாம். கோபமும் வருத்தமுமாக அவன் உள்ளூர குமைய, என்னடா சைலண்ட் ஆகிவிட்டாய்? சரி, என்னோடு வா என இருக்கையில் இருந்து எழுந்தான் பாலசங்கர். அவளோட ரிலேட்டிவ்ஸ் வந்து விட்டார்களா என சின்ன குரலில் வினவ, ஓ, அதான் சாரோட கவலைக்கு காரணமா என கிண்டலாய் சிரித்தவன், இப்போதுதானே பெயரே தெரிந்திருக்கிறது, இனிதான் மற்ற விவரம் விசாரிக்க வேண்டும் என்றான். அப்படியென்றால் என முகம் மலர்ந்த நண்பனை பார்த்து முறுவலித்து, யூ ஆர் கரெக்ட் என சிரித்தான். எப்பொழுது? அவர் முன்பு மயக்கம் தெளிந்ததும் சுற்றமுற்றும் பார்த்தாள். பெயர் கேட்டோம், சிரமப்பட்டு சொன்னாள், இன்ஜெக்ஷன் போட்டிருக்கிறேன் என விவரம் சொன்னவாறே பவதியின் அறைக்குள் நுழைந்தான். இயல்பான தூக்கத்தில் இருந்த பவதியின் கன்னத்தில் மெல்ல தட்டி, பவதி பவதி என அழைத்தவன், ஏண்டா அவளை டிஸ்டர்ப் பண்ணுகிறாய், அவளாக எழும்போது எழட்டுமே என பகிர்ந்தவனை பார்த்து முறைத்தான். பின் மீண்டும் குனிந்து, பவதி பவதி என மீண்டும் கன்னம் தட்டி எழுப்ப, டேய் மெதுவாடா, அவளுக்கு வலிக்கு போகிறது என பதறவும், அடடா உன் தொல்லை தாங்க முடியவில்லைடா என பாலசங்கர் அழுத்து கொள்ளும் போதே பவதியின் மூடியிருந்த விழி இமைகளில் கருவிழிகளின் அசைவு தெரிந்தது. விழிகளை மெதுவாக சிரமத்துடன் விரித்தவளின் பார்வை டாக்டர், நர்ஸ் என சுற்றி தேடி அலைந்து சற்று தள்ளி நின்றிருந்த அவனில் நிலைத்தது. தன்னை கண்ட மாத்திரத்தில் அயர்வு மட்டுமே குடியிருந்த அவளது முகத்தில் சிறிது மலர்ச்சியும் குடி புக, கூடவே மலர் இதழ்கள் லேசாக புன்னகையை சிந்த முயன்றதை கண்டவனுக்கு உற்சாகம் தாங்க முடியவில்லை. அருகில் சென்றவன், ஹலோ, என்னை அடையாளம் தெரிகிறது தானே என கேட்டான் புன்னகையோடு. ஆமோதிப்பின் அறிகுறியாய் கண்களை மூடி திறந்தவளின் கரத்தை மிருதுவாய் பற்றி, நான் கூடவேதான் இருக்கிறேன், ஒன்றும் பயம் வேண்டாம் என்ன என்றவனை பார்த்து நிம்மதி பெருமூச்சு விட்டு விழிகளை மூடினாள் அவள். வாயை பிளந்த பாலாவை பார்த்து புருவம் உயர்த்தியவன், என்னை மறக்கவில்லை பார்த்தாயா? இனி பவதி அருகில் தான் நான் துணையாக இருக்கப் போகிறேன், உன்னால் விரட்ட முடியுமா என்ன என வினவ புன்னகையோடு அவனது தோளில் தட்டிவிட்டு சென்றான் நண்பன். மறுநாள் மாலைதான் பவதிக்கு முழு சுய உணர்வு திரும்பி தெளிவாய் சுற்றுப்புறத்தை உணர முடிந்தது. நர்ஸ் போய் சொல்ல சற்று நேரத்திலேயே உள்ளே நுழைந்த பாலசங்கர், செக்கப் பண்ண வேண்டும், கொஞ்சம் வெளியே இறப்பா எனவும் வெளியேறியவன் பாலா தன் பரிசோதனையை முடித்து கொண்டு வெளியேறிய பின், ஹாய், உள்ளே வரலாமா என கேட்டபடி வந்தான். புன் சிரிப்புடன் தலையசைத்தபடி நர்ஸிடம் கட்டிலை தலைப்பக்கம் சென்று உயர்த்தி விடுமாறு சைகை செய்தாள் பவதி. ஏன் ஸ்ட்ரெயின் பண்ணிக்கொள்கிறீர்கள், ப்ளீஸ் படுத்திருங்கள் என்றவனிடம் இட்ஸ் ஓகே என்பது போல புன்னகைத்தாள் பவதி. நெற்றியில் ஓடிய கட்டு, இடது கையில் வேறு ஒரு தொட்டில் கட்டு, பிளஸ் அங்கங்கே சில பிளாஸ்டர்கள் என கட்டிலில் சாய்ந்தார் போல அமர்ந்திருந்த பவதியை கண்டவனுக்கு உள்ளூர வலி எழுந்தது. போர்வையினுள் மறைந்திருக்கும் காலிலும் கட்டு போடப்பட்டிருப்பதும் அவன் அறிந்ததுதானே. இடுப்பில் வேறு காயம் ஆழமாக பட்டிருந்தது. இப்படி நிமிர்ந்து உட்காரும் போது அது வேறு வலிக்குமோ என கவலை ஏற்பட்டது அவனுக்கு. ரொம்பவும் வலிக்கிறதா என தவிப்புடன் கேட்டான். அந்த குரலில் அவனை ஒரு கணம் உற்று பார்த்தவள் முகம் கனிய உட்காருமாறு அருகில் கிடந்த இருக்கையை காட்ட அமர்ந்தான் அவன். மெல்லிய குரலில், பெயின் இருக்கிறது தான், விபத்தினால் ஏற்பட்ட வலி போதாதென்று ட்ரிப்ஸுக்காக என்று இவர்கள் வேறு நரம்பில் குத்தி வைத்து விட்டார்கள், அப்பப்போ இன்ஜெக்ஷன் வேறு சித்திரவதை என்றவள் நர்ஸ் இன்ஜெக்ஷனுடன் நெருங்குவதைக் கண்டு, காட், மறுபடியுமா என்றாள் கோபத்துடன். ஆறுதலாக புன்னகைத்தார் நர்ஸ். கவலைப்படாதீர்கள், ஏறிக்கொண்டிருக்கும் ட்ரிப்ஸ் வழியேதான் இதையும் செலுத்தப் போகிறேன் என்றவாறு தலை கீழாக தொங்கிக் கொண்டிருந்த பாட்டிலில்
இன்ஜெக்ட் பண்ணிவிட்டு ட்ரிப்ஸின் வேகத்தை சற்று அதிகரித்துவிட்டு அகன்றார். நீங்கள் சற்று படுத்துக் கொள்கிறீர்களா பவதி என அக்கறையுடன் கேட்டவனை பார்த்து புன்னகைத்தாள். கொஞ்ச நேரம் போகட்டும், இன்னும் நான் உங்களுக்கு முறையாக நன்றி கூட தெரிவிக்கவில்லையே. ரொம்ப நன்றி என்றாள் நெஞ்சார. எதற்கு? எல்லாவற்றுக்கும். வேண்டாம், நன்றி சொல்லி என்னை அந்நியப்படுத்தாதீர்கள் பவதி என தன்னை மீறி சொல்லிவிட்டு நாக்கை கடித்து கொண்டவன், ஐ மீன், நாம் தமிழர்கள் அல்லவா? வேற்று மாநிலத்தில் நம்மவர்களுக்கு உதவி பண்ண வாய்ப்பு கிடைத்தால் அதைவிட சந்தோஷம் வேறென்ன இருக்க முடியும்? அப்படி இருக்க நன்றி சொல்லி அந்நியமாக்காதீர்கள் என்றான் அவன் அவசரமாக. தமிழர்கள் என்ற வார்த்தையை பிரயோகிக்கையில் அதில் இருந்த இயல்பான பெருமிதத்தை கவனித்தவளின் முகம் சிரிப்பை சிந்தியது. அதே சமயம் அவனிடம் முன்பை விட இப்போது இன்னும் சற்று நெருக்கம் உண்டானதையும் உணர்ந்தாள் அவள். தமிழர்கள் வேற்று மாநிலங்களில் சந்தித்து சந்தர்ப்ப சூழ்நிலையால் உதவி கொள்ள நேர்ந்தால் நன்றி சொல்லக்கூடாதா என்ன? தாராளமாக சொல்லலாம். என் நன்றி கொன்றார்க்கும் ஓய்வுண்டாம், ஓய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு என வள்ளுவரே சொல்லியிருக்கிறாரே. சோ தாராளமாக என் நன்றியை ஏற்றுக்கொள்ளலாம். நன்றி நன்றி நன்றி. நர்ஸ் சொன்னார்கள் முந்தா நாள் இரவு முழுக்க நீங்கள் தூங்கவில்லை என்று. ஏன், நேற்றிரவு கூட சரியாக தூங்கவில்லை அல்லவா? இந்த நிமிஷம் வரை என்னால் உங்களுக்கு ரொம்ப தொந்தரவு என்றவளை இடைமறித்து, அதெல்லாம் கிடையாது என்றான் அவன் அவசரமாக. தொடர்ந்து அவன் கலகலப்பாக பேச அந்த நகைச்சுவை பேச்சு பவதியின் முகத்தில் புன்னகையை நிரந்தரமாக்கியது. பலகல பேச்சின் இடையே அவன் தனது ட்ரிப்ஸில் ஒரு கவனத்தை வைத்திருந்ததையும் அது முடிய போகும் தருவாயில் பேசிக்கொண்டே எழுந்து அருகில் வந்தவன் ட்ரிப்ஸை நிறுத்திவிட்டு, முடிந்து விட்டது, அடுத்தது ஏற்ற வேண்டுமே என நர்ஸை அழைத்தான். டயர்டாக இருக்கிறதா? சற்று படுத்துக் கொள்கிறீர்களா? கட்டிலை இறக்கட்டுமா என அக்கறையோடு கேட்டவனிடம், அதற்கு முன் நான் உங்களிடம் ஒன்று கேட்க வேண்டுமே என்றாள் அவள். என்னம்மா, உங்கள் பெயர் என்ன என கேட்டாள் அவள் ஆவலோடு. கடவுளே என சிரித்தான் அவன். சாரிம்மா, இவ்வளவு நேரம் பேசியவன் அதை சொல்லவில்லை பாருங்கள் என்றான். இன்னமும் சொல்லவில்லை என்றாள் அவள் குறும்புடன். அந்த குறும்பு புன்னகையை மனதினுள் ரசித்தபடி, தோ இப்போதே சொல்லி விடுகிறேன், என் பெயர் புவனரஞ்சன் என்றான் அவன் அவளின் முகத்தை கூர்ந்தபடி. ஒருவேளை தன் பெயர் அவளுக்கு பரிச்சயமோ என்ற சந்தேகம் அவனுக்கு, ஆனால் இருக்காதென்றே தோன்றியது அவனுக்கு. அவள் சித்தி தன்னை பற்றி அவளிடம் கூற வேண்டிய அவசியம் இல்லை என்றே பலமாய் தோன்றியது அவனுக்கு. அது சரி என்பது போலவே, புவனரஞ்சன், அழகான பெயர் என முறுவலித்தாள் பவதி. புவனா என்பது என் அம்மாவின் அம்மா பெயர், ரஞ்சனா என்பது என் அப்பாவின் அம்மா பெயர், இரண்டையும் சேர்த்து என் பெயராக்கி விட்டார்கள் என சிரித்தான் அவன். இவன் பெயர் மட்டுமல்ல, சிரிப்பும் மிகவும் அழகு என எண்ணிவிட்டு உள்ளூர தன்னையே கடிந்து கொண்டாள். தப்பு, ஒருவேளை அவன் திருமணமானவனாக கூட இருக்கலாம். அப்படி இருக்க அவனில், அவன் பேச்சில், அவள் சிரிப்பில் தான் தொலைவது ஆபத்து என மூளை அறிவுறுத்த, அப்படியென்றால் உங்கள் பிள்ளைக்கும் உங்கள் ஸ்டைலிலேயே அவரவர் மாமியார் பெயரை ஜாயின் பண்ணி பெயர் வைப்பதாக திட்டமா என இயல்பு போல காட்டிக்கொண்டு கேட்டாள். எத்தனை பேரை குறுக்கு விசாரணை செய்திருப்பாள். இப்போது போல வரப்போகும் பதிலை நினைத்து அவள் இதயம் தவியாய் தவித்தது இல்லையே. அப்படியென்றால் எந்த திட்டமிடுதலும் இல்லை பவதி. ஏன், உங்கள் வைஃப் சம்மதிக்கவில்லையாக்கும்? முதலில் மனைவி என்று ஒருத்தி வரட்டும், ஒத்துக்கொள்வாளா மாட்டாளா என கேட்டு சொல்கிறேன் என சிரித்தவனும் இணைந்து நகைத்தாள் பவதி. அப்பாடா, திருமணமாகவில்லை. அவளது சிரிப்பை ரசித்தவாறு, இதில் ஏன் உங்களுக்கு இவ்வளவு சந்தோஷம் என வினவினான் மிருதுவான குரலில். லாயர் பிராக்டிஸ் கை கொடுக்க உங்களுக்கு வரப்போகிற மனைவிக்கு பெயர் வைப்பதில் வேறு ஐடியா இருந்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என யோசித்தேன். எப்படியும் மாட்டிக்கொண்டு விழிப்பீர்களே என நினைத்தேனா? அதான் சிரிப்பு வந்துவிட்டது என்றாள் கோர்வையாக. எதையோ எதிர்பார்த்திருந்த அவள் மனம் சப்பென ஏமாற்றமடைந்தது. அதே சமயம் பவதிக்கும் தன்னை நினைத்தே ஆச்சரியமாக இருந்தது. சட்டென எவரிடமும் கலகலமென பேசும் சுபாவம் அல்ல அவளுடையது. இவனிடம் மட்டும் எப்படி இப்படி சட்டென பதில் பேசி விடுகிறோம் என வியப்புடன் எண்ணினாள். நான் எல்லாம் அப்படி மாட்டிக்கொண்டு முழிக்க மாட்டேனாக்கும். ஏனெனில் பெற்றெடுக்கப் போகும் என் மனைவிக்குத்தான் பெயர் வைப்பதில் முழு உரிமை உண்டு. எனவே அவர்கள் இஷ்டம்தான் என் இஷ்டமும் என்றான் அவன் அவளையே குறுகுறுவென பார்த்தபடி.
சட்டென சுவாசம் நின்றது அவளுக்கு. அந்த அழகிய சூழ்நிலைக்கு இடையூறு போல கதவு தட்டப்பட திரும்பி பார்த்தால் பாலசங்கரும் கூடவே காக்கி சட்டை அணிந்த ஒரு இன்ஸ்பெக்டரும் வர, பூஜை வேளை கரடி வந்து விட்டார்களப்பா என உள்ளூர அலுத்து கொண்டான் புவனரஞ்சன். இன்ஸ்பெக்டரை பார்த்தவுடன் தான் இருந்த மாய உலகில் இருந்து திடுக்கிட்டு மீண்டாள் பவதி. கடவுளே, இந்த புவனரஞ்சனிடம் என்னவோ மந்திர சக்தி இருக்கிறது. தனக்கு நடந்திருக்கும் விபத்தை பற்றியோ கூட வந்தவர்களை பற்றியோ துளி கூட நினைக்காமல் அவனுடன் பேசிக் கொண்டிருந்து விட்டாளே. அவனது ஆகர்ஷண பேச்சில் அவனை தவிர சுற்றியுள்ள உலகமே மறந்து போனது. என்ன விந்தை! சௌமியை கூட மறந்து போனேனே. பவதி, சம்பிரதாய விசாரணைதான். ஒரு 5 நிமிடம் பேச முடியும் அல்லவா என கேட்டு அவள் தலையசைத்த பிறகு இன்ஸ்பெக்டரிடம் திரும்பி, சரவணா, கேட்டாய்தானே? 5 நிமிடங்கள் மட்டும்தான் டைம். அதற்கு மேல் என் பேஷண்ட்டை தொந்தரவு செய்யக்கூடாது என விளையாட்டாய் எச்சரித்தான். நாற்காலியில் அமர்ந்தபடி, பேஷண்ட்டுக்கு இவர் என்ன வேண்டும்? இவர் மட்டும் எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் பேசிக் கொண்டிருக்க அனுமதிப்பீர்கள் போலிருக்கிறதே என புவனரஞ்சனை சுட்டிக்காட்டி சரவணன் கேட்க, இன்ஸ்பெக்டர் கேட்கிறார் அல்லவா, பதில் சொல் என நமட்டு சிரிப்புடன் மாட்டிவிட்டான் பாலசங்கர். பல்லை கடித்த புவனரஞ்சன், இன்ஸ்பெக்டர், உங்கள் தொப்பியை கொஞ்சம் கழற்றுகிறீர்களா ப்ளீஸ் என்றான் மிக பணிவுடன். இன்ஸ்பெக்டர் கழற்றவும், ஏய் சரவணா, பவதியை விசாரிக்கத்தானே வந்தாய், அதை முடித்து கொண்டு ஒழுங்காய் நடையை கட்டு என மிரட்டினான். ஹேய் போடா என சிரித்தான் சரவணன். யாரை வேண்டுமானாலும் நான் விசாரிப்பேனாக்கும். ஏற்கனவே நம் பாலாவிடம் விசாரித்ததில் சில மேட்டர் சிக்கியிருக்கிறது என்றவன் புவனரஞ்சன் காதில், சார், வீடு ஃபேக்டரி எல்லாம் மறந்துவிட்டு பவதி ஜபம் செய்வதாய் கேள்விப்பட்டேன் என குறும்பாய் கிசைகிசத்தான். டே டே, அடக்கி வாசிடா. நீயே அவளிடம் என்னை போட்டு கொடுத்து விடுவாய் போல. ஒழுங்காய் சீக்கிரமே இடத்தை காலி பண்ணு என தணிந்த குரலில் மிரட்டினான். சரி சரி, கெஞ்சாதேடா என அவன் மிரட்டலை கெஞ்சலாக மாற்றியவன் பவதியிடம் திரும்பினான். அவர்கள் சன்ன குரலில் பேசிக்கொண்டது எதுவும் பவதி மனதில் பதியவில்லை. அந்தளவு சௌமியா பற்றி உள்ளூர பதறிக்கொண்டிருந்தாள் அவள். எனவே இன்ஸ்பெக்டர் தன் பக்கம் திரும்பியவுடனே, இன்ஸ்பெக்டர், என்னுடன் காரில் வந்தவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? நன்றாகத்தானே என நெஞ்சை அழுத்தியபடி கேட்டாள். ரிலாக்ஸ், பதறாதீர்கள். உங்களுடன் ஒப்பிடும்போது அவர்களுக்கு அதிர்ஷ்டவசமாய் மிகவும் லேசான அடிதான். அரசு மருத்துவமனையில் தான் இருக்கிறார்கள். அவர்களிடம் விசாரணை முடிந்துவிட்டது. உங்களை பற்றித்தான் அவர்களுக்கு கவலை. ப்ளீஸ், நான் நன்றாக இருக்கிறேன் என அவர்களுக்கு தகவல் சொல்லி விடுங்கள். ஷியோர், அப்படியே உங்கள் வீட்டுக்கும் தகவல் தர வேண்டும். நம்பர் தந்தீர்கள் என்றால் தெரிவித்து விடுவோம். சட்டென திடுக்கிட்ட சரவணனை பார்த்தாள். புவனரஞ்சன் தகவல் தெரிந்த மாத்திரம் அவளது சித்தியும் சித்தப்பாவும் ஃப்ளைட்டை பிடித்து ஓடி வந்து விடுவார்கள். பிறகு பவதியை பார்க்கவோ பேசி படிக்கவோ கூட முடியாதே. சட்டென மனதில் வெறுமை பரவியது அவனுக்கு. கூடவே கோபமும் எழ, அவர்கள் வந்தால் என்ன, பவதியை பார்க்க வருவதை தடுப்பார்கள், அவ்வளவுதானே. நான் சம்மதிக்க மாட்டேன். பவதியின் உயிரை காப்பாற்றிய உரிமை எனக்கு இருக்கிறது. சோ பார்க்கத்தான் வருவேன் என பிடிவாதமாய் தன்னுள் உறுதி எடுத்து கொண்டான் புவனரஞ்சன். ஆனால் அதற்கெல்லாம் அவசியமே இல்லை என்பது போல பவதியின் வார்த்தைகள் தேனாய் காதில் விழுந்தன. சித்தி, சித்தப்பா வெளிநாடு போயிருக்கிறார்கள் இன்ஸ்பெக்டர். வீட்டின் பொறுப்பை கவனித்து கொள்ளும் நாகராஜன் தாத்தாவிடம்தான் பேச வேண்டும். நானே சொல்லிவிடுகிறேன் என்றவள். சாரி, என் செல் இப்போது என்னிடம் இல்லை என தயங்கினாள். இந்தாருங்கள், பேசுங்கள் என தன் செல்லை சரவணன் தர, பவதியிடம் தருவதற்காக எடுத்த தன் செல்லை பாக்கெட்டில் போட்ட புவனரஞ்சன் பவதியின் பேச்சில் கவனத்தை செலுத்தினான். நாகராஜனிடம் சுருக்கமாக விபத்தை பற்றி சொன்னவள். அவர் பதறவும், நாகதாத்தா, எனக்கு ஒன்றுமில்லை, பதறாதீர்கள். நான் நன்றாகத்தான், உங்களிடம் போனில் பேசும் அளவுக்கு நன்றாகத்தான் இருக்கிறேன் என போலி உற்சாகத்தை காட்டி தன் பேச்சில் தெரிந்த சோர்வை மறைப்பதை கண்ட புவனரஞ்சன், சீக்கிரம் இவள் ஓய்வெடுக்க வேண்டும், பாவம் இவளால் முடியவில்லை என்றெண்ணியவனாய் மேற்கொண்டு அவள் பேசுவதை கவனித்திருந்தான். நோ நோ தாத்தா, அதை மட்டும் செய்து விடாதீர்கள். அதற்காகத்தான் நான் இவ்வளவு அவசரமாக போன் செய்தேன். எக்காரணம் கொண்டும் விபத்து பற்றி சித்தி, சித்தப்பாவுக்கு நீங்கள் சொல்லவே கூடாது. அவசரமாக உடனே கிளம்பி வந்து விடுவார்கள். அப்படி எனக்காக அவர்கள் உடனே கிளம்பி வந்தால் எனக்கு கஷ்டமாக இருக்கும்.
அவர்கள் திட்டமிட்டபடி திரும்பி வரட்டும். அவர்களிடம் நீங்கள் மூச்சை விடக்கூடாது தாத்தா என்றாள் வலியுறுத்தி. அவளது பேச்சை கேட்டவனுக்குள் ஊற்றாய் உவகை பொங்கியது. வந்த பிறகு சொல்லிக் கொள்ளலாம் தாத்தா. என்னது? உங்களை திட்டினால் நான் தான் ஒரே அடியாக தடுத்தேன் என என்னை கை காட்டி விடுங்கள். பிறகு நான் சமாளித்துக் கொள்கிறேன். நீ எப்படிம்மா தனியாக ஹாஸ்பிட்டலில்? நானாவது உடனே கிளம்பி வருகிறேனேடா என பதறிய பெரியவரிடம் நான் சமாளித்துக் கொள்வேன். வயதான காலத்தில் வீணாக அலையாமல் 10 நாட்களில் நடக்கப் போகும் உங்கள் பேத்தி திருமணத்தில் கவனம் செலுத்துங்கள். வைத்து விடவா? கவனம் தாத்தா. சித்தி போன் செய்தால் மறந்தும் வாயை விட்டு விடாதீர்கள். நானும் சித்தியிடம் சௌமி சித்தப்பா வீட்டில் இருப்பது போலவே காட்டிக்கொள்வேன். பணம் வேண்டியது இருக்கிறது தாத்தா. என்ன? டாக்டர் நம்பரா? தருகிறேன். வேறொன்றும் இல்லைதானே? சரி தாத்தா, வைத்து விடுகிறேன் என்றபடி சரவணனிடம் செல்லை நீட்டினாள் நன்றி உரைத்தபடி. விபத்து எப்படி நடந்தது, யார் மீது தவறு என்பது போல சில கேள்விகளோடு விடை பெற்று கொண்டு வெளியே வந்த சரவணன், உன் பாடு ஜாலிதானே, பவதி வீட்டில் இருந்து யாரும் வரப்போவதில்லை என கிண்டல் செய்து சிரிக்க, இளஞ்சிரிப்பில் முகம் மின்ன, ஹேய் ப்ளீஸ் டா, போதும் கிண்டல் என அவனை அனுப்பிவிட்டு உள்ளே வந்தான். அயர்வுடன் விழிகளை மூடியிருந்த பவதியை கண்டவன் சிரிப்பு மறைய கவலையோடு அருகில் சென்று கட்டிலை கீழ் இறக்கிவிட்டு அவளை படுக்க செய்தான். மெல்ல கண் திறந்தவளிடம், பேசாமல் படுத்து ரெஸ்ட் எடுங்கள் என்றவனிடம், நர்ஸ் துணைக்கு இருக்கிறார்களே, நீங்கள் வேண்டுமானால் போய் இன்றாவது நன்றாக உறங்குங்கள் என்றாள் பரிவுடன். முகம் இளக, உங்களை ஓய்வெடுக்க சொன்னால் நீங்கள் என் ஓய்வை பற்றி கவலைப்படுகிறீர்களே என்றவன் அவள் வற்புறுத்தவும் அரை மனதாக கிளம்பினான். காலையில் வந்து விடுகிறேன். பாலாவிடமும் நர்ஸிடமும் ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ள வேண்டும் என சொல்லிவிட்டு போகிறேன். சரிதானே என மனமே இல்லாமல் கிளம்பியவனை கண்டு உள்ளே இனம் புரியாத மகிழ்ச்சி சாரல் வீச சரி என்றாள் இளம் புன்னகையுடன். மறுநாள் காலை சொன்னபடியே வந்தவன், எப்படி இருக்கிறீர்கள் பவதி என விசாரித்துவிட்டு வந்த பதிலில் திருப்தியுற்றவனாய், இன்று முழுவதும் இங்கேதான் என சிரித்தபடியே அமர்ந்தான். என்னால் உங்கள் வேலை கெடுகிறது என்றாள் பவதி கவலையோடு. எப்படி கெடுமாம், இன்றுதான் சண்டே வாயிற்றே என்றான் அவன் சிரிப்பினிடையே. ஓ அப்ப சரி என சிரித்தாள் அவளும். சொன்னபடியே அன்று முழுவதும் அவளுடனே இருந்தான் புவனரஞ்சன். அவளுக்கு களைப்பாக இருக்கும் என்பதால் அவளை அதிகம் பேச வைக்காமல், அதே சமயம் அவளுக்கு சுவாரஸ்யமாய் இருக்கும்படியும் கலகலவென பேச்சை கொண்டு சென்றான் அவன். இடையிடையே மருந்தின் தாக்கத்தில் தூங்கிய நேரம் போக எஞ்சிய நேரங்களில் அவனது பேச்சை கேட்டபடியே படுத்திருந்த பவதிக்கு அன்றைய பொழுது மிகவும் நிறைவாய் சென்றது. தன்னை பற்றி, தொழில், வீடு பற்றி, பெற்றோர் பற்றி எல்லாம் நிறைய சொன்னான் புவனரஞ்சன். 10 வயதில் அவர்கள் மறைந்தது பற்றியும், அதன் பின் தன்னந்தனி ஆளாய் ஹாஸ்டலில் வளர நேர்ந்ததும், சொல்லிக் கொள்ளும்படியாக சொந்த பந்தம் என பெரிதாக யாரும் இல்லாதது பற்றி எல்லாம் அறிந்த போது பவதிக்கு மனம் உருகி போனது. அவளும் பெற்றோரை இழந்தவள்தான். ஆனால் அவளை சொந்த பெண்ணாகவே வளர்க்க ஒரு சித்தி சித்தப்பா கிடைத்தார்கள். ஆனால் இவனுக்கு பாவம் அப்படி யாரும் இல்லையே. பாசம் காட்ட யாரும் இல்லாமல் வளர்வது எவ்வளவு கொடுமை. அப்படியானால் நீங்கள் தனியாகத்தான் வசிக்கிறீர்களா? ஆனால் கடந்த 5 ஆண்டுகளாக கிட்டத்தட்ட தூரத்து சொந்தமான ரத்னாமாதான் வீட்டை எல்லாம் பார்த்து கொள்கிறார்கள். அவர்களுக்கென்று என்னை விட்டால் யாரும் இல்லை. என் மீது ரொம்ப பாசம் அவர்களுக்கு. நான் அவர்களை ரத்னாமா என்றுதான் அழைப்பேன். கிட்டத்தட்ட அம்மா மாதிரிதான் அவர்கள். சாரி, உங்களை ரொம்ப போர் அடிக்கிறேனா? மறுப்பாய் தலையசைத்து இல்லை என்றாள் அவள். உடனே அத்தோடு உங்களை வேண்டாம், உன்னை என்றே சொல்லுங்கள் என்றாள் மென்குரலில். மறுநாள் அலுவலகத்திற்கு அவசியம் செல்ல வேண்டியிருந்ததால் காலையில் வந்து பார்த்து சிறிது நேரம் பேசியிருந்துவிட்டு அவன் கிளம்பி சென்றான். மதியம் ரத்னாமா சாப்பாடு எடுத்து வருவார்கள் என தகவல் தந்துவிட்டுத்தான் கிளம்பி சென்றான். மதியம் வந்த ரத்னாமாவை பார்த்தபோது பவதிக்கு அவரை மிகவும் பிடித்து விட்டது. அவருக்கும் அதே போலத்தான். புவனன் பெண்களை பற்றி இவ்வளவு ஆவலாக பேசி நான் பார்த்ததே இல்லை. உன்னை பற்றி பேசும்போது அவன் முகத்தில் தோன்றும் பரவசத்தை பார்க்க வேண்டுமே, அதான் எனக்கு உன்னை பார்க்க வேண்டும் போல ஒரே ஆர்வம் என உண்மையான மகிழ்வுடன் கூறவும் பவதியின் முகம் பூவாய் மலர்ந்தது. புவனுக்கு இந்த பெண் மிகவும் ஏற்றவள் என உள்ளூர பெரும் நிறைவோடு
விடை பெற்று சென்றார் அவர். செல்லும் முன் புவனரஞ்சன் பற்றி அவர் உயர்வாக பேசிய விஷயங்களே பவதியின் மனதை அடைத்து கொண்டிருந்தன. புவனன் கொஞ்சம் பிடிவாதக்காரன் என்றாலும் ரொம்பவும் நல்லவன். பெற்ற பிள்ளையே கைவிட்டு விட்ட நிலையில் அனாதையாய் நின்ற என்னை இந்த பிள்ளைதான் கையோடு அழைத்து வந்து மரியாதை தந்து அம்மா என்கிற அந்தஸ்தையும் தந்து என் மீது பாசத்தையும் காட்டுகிறது. யாருக்கேனும் சிறு கஷ்டம் என்றாலும் மனம் பொறுக்காமல் முதல் ஆளாக உதவி செய்ய சென்று விடுவான் என பெருமையாக அவர் சொல்ல பவதி முழு மனதோடு ஆமோதித்தாள். நேரடி சாட்சி அவளாயிற்றே. அன்று அவனால் அல்லவா அவள் உயிர் பிழைத்தாள். கணம் தாமதிக்காமல் மற்றவர் வரும் முன் என்ன வேகமாய் தன் உடையை சரி செய்தான். அது ஒன்று போதுமே அவன் கண்ணியத்திற்கு சான்று கூற. பிறகு கூட எவ்வளவு விரைவாய் அவள் காயங்களில் கட்டு போட்டு இரத்தப்பெருக்கை கட்டுப்படுத்தினான். இப்போதும் கூட அந்த நிலவின் ஒளியில் முகத்தில் தீட்சண்யமும் கூடவே மிருதுவான புன்னகையுடனும் அவன் தன்னை நோக்கியதை அவளால் நினைவு கூற முடிகிறதே. கூட இருக்கிறீர்களா என தன்னை அறியாமல் அவள் கேட்டுவிட்டதும் அதற்கு அவனது பதிலும் அந்த அரை மயக்க நிலையிலும் அவள் மனதில் ஆழ பதிந்து போனதே. கூடவே இருப்பேன் என்றதை காப்பாற்றத்தானே இன்று வரை தனது வேலைகளை குறைத்து கொண்டு அவளுக்கு துணையாய் நிற்கிறான். முதலில் கண் விழித்ததும் அவள் தேடியதும் பார்க்க துடித்ததும் அவன் முகத்தைத்தானே. இல்லை என்றானதும் உள்ளூர எந்த அளவு சோர்ந்து போனாள். இரண்டாவது முறை அவனை பார்த்த பின்புதானே மனம் அமைதியானது. மெல்ல அவளின் பூவிதழ்களில் மந்தகாச புன்னகை ஒன்று மலர்ந்தது. அன்று மாலை அவளை பார்க்க புவனரஞ்சன் வந்தபோது பவதியின் அறையில் வேறோர் இளம் பெண் உட்கார்ந்திருந்தாள். என்னால் தானே உனக்கு இப்படியானது. வரவில்லை என்றவளை கட்டாயப்படுத்தி மும்பை அழைத்து வந்து உன் உயிருக்கே ஆபத்து ஏற்படுத்தி விட்டேனே என கண் கலங்கியவளின் நெற்றியிலும் கைகளிலும் பிளாஸ்டர்கள். பார்த்தவுடனே அவள்தான் சௌமியா என்பது புரிந்து போனது. இவனை கண்டதும் பேச்சை நிறுத்தியவளும் புரிந்து கொண்டு எழுந்து வந்தாள். நீங்கள் தானே எங்கள் பவதியின் உயிரை காப்பாற்றியவர். ரொம்ப நன்றி சார் என்றாள் நெஞ்சார. முறுவலுடன் மறுப்பாய் தலையசைத்து, சற்றும் அவசியமில்லாத நன்றி. அப்படி பார்த்தால் உங்களுக்குத்தான் நான் நன்றி சொல்ல வேண்டும் தெரியும். என்ன அப்படி பார்க்கிறீர்கள்? நீங்கள் பவதியை மும்பை அழைத்து வந்ததால் தானே நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக முடிந்தது என சிரித்தவன் தொடர்ந்து, சாரிம்மா, உங்களை பற்றி விசாரிக்க மறந்துவிட்டேன். இப்போது பரவாயில்லையா? எப்போது டிஸ்சார்ஜ் செய்தார்கள் சௌமியா என விசாரிக்க விழிகளை விரித்தாள் சௌமியா. இன்றுதான் டிஸ்சார்ஜ் செய்தார்கள். என்னை உங்களுக்கு எப்படி தெரியும்? வெரி சிம்பிள். கண்கள் கலங்க நீங்கள் பேசிய பேச்சு பிளஸ் உங்கள் பிளாஸ்டர்கள் சொல்லிவிட்டதே. பவதி ரொம்பவும் பெருமையாக பேசிய அவளது பெஸ்ட் ஃப்ரெண்ட் சௌமியா நீங்கள்தான் என்று அவன் பவதியை ஒருமையில் அழைத்ததை உள்ளூர குறிப்பெடுத்தவள். பரவாயில்லையே, லாயரிடமே விசாரணை நடத்தி தகவல் திரட்டி இருக்கிறீர்களே என கேலியாக பாராட்டவும் அதுவரை பேசாமல் இருந்த மவதி இடை புகுந்து, நான் லாயர் என்பதே நீ சொல்லித்தான் இவருக்கே இப்போது தெரியும் என சிரித்தாள். இல்லை, முன்பே தெரியும் என்பதை சொல்ல முடியாமல் உதடு கடித்து மௌனமானான் புவனரஞ்சன். அதானே சரியான அழுத்தக்காரடி நீ என பவதியின் கன்னத்தை வலிக்காமல் கிள்ளினாள் சௌமியா. நான் அழுத்தக்காரியாக இருந்தால் உன்னை பற்றியும் சொல்லி இருக்க மாட்டேனே. எப்ப பார் அழுத்தக்காரி என்றே திட்டுவது என்றாள் பவதி ரோஷமாக. சற்றும் அலட்டி கொள்ளாமல், உன்னோட வீக்னஸ் நான் தான் என்பதால் இந்த சௌமியை பற்றிய விஷயம் மட்டும் விதிவிலக்கு. மற்றபடி நீ அழுத்தக்காரியேதான் என்றாள் சௌமியா. அதே நேரம் செல் சிணுங்க பேசுவதற்காக புவனரஞ்சன் வெளியேற பவதியின் காதோரம் குனிந்து, இல்லை என்றால் என்னிடம் கூட சொல்லாமல் மறைப்பாயா என ஜாடை பேசவும் திடுக்கிட்டு அவளை பார்த்தாள் பவதி. கண் சிமிட்டி, போடி திருடி, நீ சொல்லாவிட்டால் என்னால் கண்டுபிடிக்க முடியாதாக்கும் என ரகசியம் பேசி கிளுகிளுத்து சிரித்தாள். முகம் சிவக்க, நீயாக கற்பனை பண்ணிக்கொண்டு உளறு, பைத்தியம் என்றாள். யார், நானா பைத்தியம்? உனக்குத்தான். தோ இங்கே நெற்றியில் அடிபட்டு புதிதாக பைத்தியம் இதயத்தில் பிடித்திருக்கிறது என அவள் நெற்றிக்கட்டை தொட்டு காட்டி கிண்டல் செய்து பவதியின் முக சிவப்பை ரசித்தவள் சட்டென கண் கலங்கிவிட நெற்றிக்கட்டை மீண்டும் வருடினாள். சாரி பவதி, ரொம்பவும் வலித்திருக்கும் இல்லையா? என்னால் தானே எல்லாம். அத்தோடு உன் சித்தியிடம் வேறு என்ன வாங்கி கட்டி கொள்ளப் போகிறேனோ தெரியவில்லை என்றாள் பயத்துடன். அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டார்கள்.
சித்தியிடம் விபத்தை பற்றி மூச்சே விடவில்லையாக்கும். சோ உன்னை அவர்கள் திட்டவும் மாட்டார்கள் என சிரித்தாள். போன் பேச்சை முடித்து கொண்டு புவனரஞ்சன் உள்ளே வர சற்று நேர உரையாடலுக்கு பின் இரவு பவதிக்கு துணை இருக்க சௌமியா முன் வர பவதி தீர்மானமாக மறுத்தாள். வேண்டாம் சௌமி, நீயும் விபத்தில் சிக்கியவள்தான். நீ போய் ரெஸ்ட் எடு. அத்தோடு அங்கிள் ஆன்ட்டிக்கு வேறு அடிபட்டிருக்கிறது. உன் உதவி அவர்களுக்குத்தான் இப்பொழுது தேவை. நீ கிளம்பு என்றாள் முடிவாக. நீ தனியாக எப்படி என தயங்கியவளிடம் நர்ஸ் தான் கூடவே இருக்கிறார்களே, கவலைப்படாமல் சென்று வா என்றாள். சரிப்பா. அம்மா அப்பாவுக்கு உன்னை பற்றித்தான் ஒரே கவலை. இன்றே என்னோடு வருகிறேன் என கிளம்பியவர்களை கட்டாயப்படுத்தி ஓய்வெடுக்க சொல்லிவிட்டு வந்தேன். சரி, நான் கிளம்புகிறேன். டேக் கேர் என சௌமியா கிளம்பவும், எதில் போவீர்கள் சௌமியா? சித்தப்பா பையனுடன் வந்தேன். கீழே வெயிட் பண்ணுகிறான். உங்கள் டாக்டரை பார்த்து பவதியின் ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் ட்ரீட்மெண்ட் பற்றி விசாரித்துவிட்டு நான் சென்று விடுவேன் என்றாள். அப்பொழுதுதான் அவளும் ஒரு டாக்டர் என பவதி சொன்னது நினைவு வந்தது அவனுக்கு. சௌமி, ட்ரிப்ஸ் போதும் டி, இனிமேல் வேண்டாம் என்று ஸ்ட்ராங்கா சொல்லுடி என்றாள் பவதி கெஞ்சலாக. நாங்கள் டாக்டரா, நீ டாக்டரா, எல்லாம் எங்களுக்கு தெரியும் என கெத்தாக கூறியவள் ஓகே பாய் எனவும் பவதி நினைவு வந்தவளாக, சௌமி, என் செல் ஹேண்ட்பேக்கில் இருக்கும், மறக்காமல் நாளை எடுத்து வா. சார்ஜ் கூட தீர்ந்திருக்கும் என நினைக்கிறேன். நைட் மறக்காமல் சார்ஜ் பண்ணிவிடு என்றாள். உத்தரவு இளவரசியாரே, அன்று என்னை எவ்வளவு திட்டினீர்கள். இன்று என்னால் தான் உன் போன் உயிர் பிழைத்தது, பார்த்தாயா? நான் உயிர்களை காப்பாற்றும் டாக்டர் மட்டுமல்ல, செல்போன்களையும் காப்பாற்றும் டாக்டர் நான் என்பதை இப்போதாவது புரிந்து கொள் என பீற்றினாள் சௌமியா. கஷ்டப்பட்டு வந்த சிரிப்பை அடக்கி கொண்ட பவதி புரியாமல் பார்த்த புவனரஞ்சனிடம் விவரம் சொன்னாள். அன்று மூவிக்கு கிளம்பும் போதே சௌமியா படுத்திய அவசரத்தில் பவதி தன் கை பையையே எடுத்துக்கொள்ள மறந்து விட்டிருந்தாள். தியேட்டருக்கு போய்தான் அதையே கவனித்தாள். செல்லும் அதிலேயே மாட்டிக்கொண்டது. அதற்குத்தான் தோழியை கடிந்து கொண்டாள் பவதி. அதைத்தான் சமயம் வாய்த்ததென பீற்றுகிறாள் சௌமியா. நீங்களே சொல்லுங்கள் புவனன், என்னால் தானே இன்று இவளின் கைப்பை என் சித்தப்பா வீட்டில் பத்திரமாக பிழைத்திருக்கிறது. நிச்சயமாக என ஆமோதித்தவன், ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம் என்றான் பதவிசாக. என்ன? உங்கள் செல்போன் என்னவானது என நமட்டு சிரிப்புடன் கேட்க சட்டென சோகமயமானாள் சௌமியா. அந்த சோக கதையை ஏன் கேட்கிறீர்கள்? அவளது போன் விபத்தில் அம்போவென உயிரை விட்டுவிட்டது என்றாள் பவதி சிரிப்படக்கி. அடடா, ஐ எம் ரியலி வெரி சாரி சௌமியா என்றான் ரொம்பவும் வருத்தப்படுகிறவனாய். ரொம்பத்தான் கிண்டல் செய்கிறீர்கள் என சிணுங்கினாள் சௌமியா. அப்படித்தான் செய்வோம். செல்போனை காப்பாற்றும் டாக்டரா நீ? சொந்த செல்போனையே காப்பாற்ற முடியவில்லை என்ன புவனன் என கேட்டு சிரிக்க தானும் இணைந்தான் புவனரஞ்சன். பவதி தன்னை கேலி செய்வாளே தவிர தன்னை யாரிடமும் விட்டு தராதவள் புவனனிடம் சேர்ந்து கொண்டு இயல்பாக தன்னை கேலி பேசுவதைக் கண்டு உள்ளூர சிரித்து கொண்டாள் சௌமியா. சிரிப்புடன், போடி, உன்னை நாளை வந்து கவனித்துக் கொள்கிறேன் என்று விட்டு கிளம்பி சென்றாள் சௌமியா. மறுநாள் சௌமியா வரும்போது அவளுடன் அவளது பெற்றோரும் சௌமி சித்தப்பா சித்தியும் கூடவே பவதியின் செல்போன், லேப்டாப், தேவையான உடைகளும் வந்தன. அவர்களுக்கு முன்பே புவனரஞ்சன் வந்து பார்த்துவிட்டு தொழிற்சாலைக்கு கிளம்பி சென்றிருந்தான். தொடர்ந்த 2 தினங்கள் அவர்கள் மாற்றி மாற்றி வந்து பார்த்து கொள்ள, 3வது நாள் சௌமியாவின் பாட்டி உடல்நிலை சீரியஸாக இருப்பதாக கிராமத்தில் இருந்து போன் வர அண்ணன் தம்பி இருவரும் பதறிப்போயினர். உடனே கிளம்ப வேண்டிய சூழலில் பவதியை எண்ணி கலங்கி தவிக்க, சௌமியா, நான் உன் கூடவே இருந்து விடுகிறேனே பவதி, இந்த மும்பையில் உன்னை தனியாக எப்படி என கலங்க வற்புறுத்தி கிளம்ப சொன்னாள் பவதி. நிலைமையை உணர்ந்த பாலசங்கர், என் பேஷண்ட்டை பத்திரமாக பார்த்து கொள்வது என் பொறுப்பு, என்னை நம்பி கவலைப்படாமல் கிளம்புங்கள் என தைரியம் தர அரை மனதோடு கிளம்பினர் அவர்கள். செல்லில் புவனரஞ்சனை கான்டாக்ட் பண்ணிய சௌமியா பவதியை பத்திரமாக பார்த்து கொள்ள சொல்லி கேட்க வேண்டுமா சௌமி? கண்டிப்பாக பார்த்து கொள்கிறேன், நீங்கள் தைரியமாக செல்லுங்கள் என்றான் அவனும். அடுத்து வந்த நாட்களில் புவனரஞ்சனும் ரத்னாமாவும் பவதியை கண்ணும் கருத்துமாய் கவனித்து கொள்ள பாலசங்கரின் கவனிப்பில் வேகமாக குணமடையலானாள் பவதி. லேப்டாப் வந்த பின் சித்தி சித்தப்பா பிரபாவுக்கு தினமும் மெயில் அனுப்பிவிடுவாள் பவதி. கை இன்னும் முழுமையாக குணமடையாததால் பவதி சொல்ல சொல்ல புவனன் தான் டைப் பண்ணி அனுப்புவான்.
தேவைப்பட்டால் நெட் கார்டில் சித்தியுடன் பேசி விடுவாள். ஃப்ரெண்டோடு இந்த வெக்கேஷனை நன்றாக என்ஜாய் பண்ணட்டும் என்று சுபத்ராவும் அடிக்கடி ஃபோன் செய்வதில்லை. அன்று அவளது கை கட்டை நீக்கியிருக்க மாலை வந்த புவனரஞ்சன் மிகவும் சந்தோஷமடைந்தான். ஹேய், கைக்கட்டை அவிழ்த்தாயிற்று போலவே என்றான் குதூகலத்தோடு. அவ்வளவு நேரம் இருந்த தனிமை உணர்வு அவனை கண்டதும் எங்கோ ஓடி மறைய, ஆமாம், என்னால் கையை நீட்டி மடக்கக்கூட முடிகிறது என்றாள் அவளும் உற்சாகத்தோடு. எங்கே பார்ப்போம் என அவளது கரத்தை சகஜமாக பற்றி ஆராய பவதியினுள் குறுகுறுத்தது. தொழில் நிமித்தம் எத்தனை பேருடன் கை குலுக்கி இருக்கிறாள், இப்போது மட்டும் சுவாசம் தடுமாறுவது ஏன்? அவளின் மனநிலை அறியாமல் அவன் கை கட்டு நீங்கிய குதூகலத்தில் இருந்த புவனரஞ்சன் இயல்பாக, வயிற்றில் கல் ஆழமாக குத்தி இருந்ததே, அது சரியாக ஆறிவிட்டதா பவதி என சிறு கவலையும் அக்கறையுமாய் கேட்டவாறே அவளது ஷர்ட்டை மேலே லேசாய் தூக்க முனைய சட்டென அழுந்த தடுத்தாள் அவள். ரத்தம் என சிவந்திருந்த முகத்தை பார்த்தவன் காரணத்தை தவறாக யூகித்து, தப்பாக எண்ணி கோபப்பட வேண்டாம் பவதி, காயம் ஆறிவிட்டதா என்கிற உந்துதலில் யோசிக்காமல் ஐ எம் சாரி என்றான் மெதுவாகிவிட்ட குரலில். நெஞ்சம் படபடத்ததை மறைத்து, ஆறிவிட்டது என்றாள் அவளும் அதே குரலில். அப்பாடா என நிம்மதி பெருமூச்சு விட்டு இருக்கையில் அமர்ந்தான் அவன். அவனை ஏறிட்டு பார்த்தவளின் கருவிழிகள் மீண்டும் தாழ்ந்தன. கை விரல்களை ஆராய்ந்தபடி, அந்த காயம் உங்களுக்கு எப்படி தெரியும் என மெல்லிய குரலில் கேட்டாள் பவதி. வாய்விட்டு சிரித்தான் புவனரஞ்சன். தெரியாமல் என்னம்மா, அதில் துண்டை வைத்து முதலில் கட்டு போட்டதே நான் தானே என்றான் அவன் யதார்த்தமாக. அது அவளுக்கு நினைவில் இல்லை. நெற்றி காயத்தில் இருந்து பெருகும் இரத்தத்தை நிறுத்த இதமாய் அவள் தலையை தூக்கி அவன் கட்டியதுதான் நினைவில் நின்றிருந்தது. அவன் தொடர்ந்து, ரொம்பவும் காயம் போல தெரிந்தது, அதான் ஆறிவிட்டதோ என்னவோ என்று சில சமயம் நினைத்து கொள்வேன். அப்புறம் 4 நாட்கள் முன் பாலாவிடம் கேட்டேன், ஆறிக்கொண்டு வருவதாக என சொல்லிக்கொண்டே வந்தவன் அவள் முகம் மீண்டும் சிவப்பது கண்டு பேச்சை வியப்புடன் நிறுத்திவிட்டான். ஹே, என்ன இது, பாலா தினமும் காயத்தை பார்க்கிறான், ஆனால் அவனிடம் நான் விசாரித்ததில் மட்டும் உன் முகம் ஏன் இப்படி சிவக்கிறது என குறுகுறுப்புடன் விசாரிக்க திணறிப்போனாள் பவதி. அவர் மருத்துவர், அவரும் நீயும் எப்படி ஒன்றாக முடியும் என சொல்ல முடியாமல் தடுமாறியவள் இரவு உணவுடன் கதவை தட்டிவிட்டு வந்த ரத்னாமாவின் வரவை மனதினுள் மகிழ்ச்சியோடு வரவேற்றாள். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.